சார் நீ வாங்கி சார் ஒன்று அறுபடிட்டு வந்தால் நான் ரெண்டு கழிப்பிடு கழிப்பிடு அப்படி ஏன் தோச்சு மேலே அப்போ இப்படியே உதறோம் வசதி இருக்கு. எங்கே சாப்பிட்றாங்க அப்புறம் இன்னும் நாளைக்கு தண்ணி தண்ணி போயிடுச்சா கருத்து கழிச்சுனாலும் போயிடுச்சா நீ என்ன இங்கே இருக்கா பராசு போன வருங்க பார்த்தீங்க வரத்துக்கு தெரியாது வருங்க தண்ணி மாட்டேங்கிறேன் சார் சார் மோட்டரில் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டே இருக்கு. அண்ணா வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்வங்க. இது எந்த ஊருங்க? சீலியம்பட்டி. சொல்லுங்கள் உங்கள் அட்ரஸ்ஸு என்ன பண்ணிக்கிறீங்க அதை நீங்களே சொல்லுங்கள். இது வந்து ஆத்தூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க. ஈச்சம்பட்டியிலேருந்து இறங்கி உள்ள வரணுங்க. சீலியம்பட்டி கிராமங்க. நான் ஏற்கனவே வந்து சாதா ஃபுட்பால் போட்டிருந்தேங்க கம்ப்ரஸரில். அது வந்து தண்ணி சரியாக வரலைங்க. அதனால் இப்போ நான் செல்கானில் பார்த்து வீடியோவை பார்த்து திருப்பி இது வந்து அங்கே வந்து வாங்கிட்டு வந்து போட்டாங்க. தண்ணி இப்போ முன்னே இருந்ததுக்கு இப்போ 2 மடங்கு சேர்ந்து வருது. 2 மடங்கு சேர்ந்து வருது. இப்போ எவ்வளோ தண்ணி சேர்ந்து வருங்க? இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே வந்து ஒரு குட்டை எடுத்து விட்டோமா சிங்கிள் பைப்பில் வந்து 12 மணி நேரம் ஓடும். அது 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஓடும். ஃபுல்லாக நம்பி கீழே போவேன். இது கரெக்டாக வந்து 6 மணி நேரத்தில் நம்பி கீழே போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மடங்குக்கு மேலே சேர்த்து வருது. இதே பார்த்தீங்கன்னா இன்னும் பைப் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் 20-30% சேர்ந்து வரும். பைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடிக்கு பைப்பு கொண்டு வந்துருக்கிறீங்க. 350 அடி பைப் அங்கேருந்து 700 அடி இங்கே இறக்கியாச்சு. 300 அடி மேலே இருக்கு. போர்ல 700 அடி பைப் 1000 அடி. ஓ அப்படியா? ஆமா. நம்ம 700 அடி உள்ள போட்டாச்சு. மேலே வந்து 300 அடி இருக்கு. 300 அடி இருக்குது. ஆமா. சரி. இப்போ இதெல்லாம் வந்து பக்கம்லாம் பார்த்தாங்களா வந்து? பார்த்தாங்க. நான் நல்லா தண்ணி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ யாரும் ட்ரை பண்ணல. நம்ம தயாராக இல்லை. ஆமாம், தயாராக இல்லை. தயாராக இருக்காங்களா? நான் போடல இன்னும். 2 வாரத்தை வந்தவங்க நானும் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து இல்லை இப்போ 3 இன்ச் தண்ணி இதே சப்மர்சிபிள் போடுறதா என்ன செலவாயிருக்கும்? 2 லட்ச ரூபா ஆயிருக்கும். 2 லட்ச ரூபா இருக்கும். இது எவ்வளோ முடிச்சிருப்பீங்க? இது எங்களுக்கு கம்ப்ரஸர் மோட்டர் பைப்பு எல்லாம் செட்டாகவே பார்த்தீங்களா எங்களுக்கு 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா முடியும். 1 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா மீதி 2 லட்சம் ரூபா மிச்சமாக இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் போட்டோமா இழுக்கிறதுக்கு அதுக்கு 5000-10,000 வேணும். தேவையில்லை, எதாக இருந்தாலும் மேலே பார்த்துக்குறோம். மேலே பார்த்து நமக்கு இது செலவு மீதி ஆகிடுதுங்க. அதனால் இது பெஸ்ட்டுங்க. பெஸ்ட்டு. என்ன நீங்கள் பெஸ்ட்டுங்கிறீங்க? இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் வேடிக்கை வந்து பார்க்கறதோட சரி என்னன்னா அந்த பெஸ்ட்டுக்கு வரல யாருமே. இப்போ நீங்களே சொல்கிறீங்களா வந்து பாத்திரம் இறக்குனா தானே ஒன்று இதில் ஒன்றும் இல்லையா? இப்போ கம்ப்ரஸருங்கிறது 60 வருஷமா இதில் நேற்று சொன்னால் நேற்று வந்துச்சுன்னா சொல்லலாம். இது நேற்று வந்துச்சுன்னா சொல்லலாம். இவர் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாருங்க.
உங்கள் பேர் என்ன? ஏறாமாங்க. ஜெயராமன். சரி சொல்லுங்கள். நானும் செலிமட்டி தான் சார். சரி. நானும் இந்த மாதிரி இப்போ போகலான்னு நானும் ஐடியா பண்ணுறீங்க. ஓ அப்படிங்களா? ஆமாங்க. சரி ஓகே ஓகே ஓகே. இது மெயின் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் சொன்ன பாயிண்ட்லாம் இன்னும் விவசாயிகளுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஆமாம், இது ரீச் ஆகும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் விவசாயம். ஒரு நல்ல விஷயம் நிற்காது. அந்த ஃபுட்பால் போட்டது பிற்பாடு பரவாயில்லைங்க. பரவாயில்ல. ம் அதான் இப்போ நீங்கள் அதான் பாதி கணக்கோள் நம்பி இருக்கிறீங்க. தண்ணி சேர்த்து வருதுங்க. 2 மடங்கு தண்ணி சேர்த்து. இந்த பழைய ஃபுட்பாலுக்கும் இதுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக அடிக்குதே. சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு தண்ணி இங்கே தூரம் வரும்போது சோக்கு அதாவது வந்து முதல் போகிறதுல ஒரு 100 சோக்கு வந்துடுது. ரெண்டாவது பைக் போகிறதுல வந்து ஒரு 70 சோக்கு வருது நிமிஷத்துக்கு. அதான் நீ பார்த்தீங்கன்னா இது 100 மடங்கு தண்ணி சேர்ந்து கண்டினியூவாகவும் வருது. திருப்பி உங்கள் அட்ரஸ் சொல்லுவீங்களா? அட்ரஸ் பேரும் சீலியம்பட்டி. உங்கள் பேருங்க? பேர் செல்வங்க. சேலம் மாவட்டம். தொழில் பண்ணுறீங்க? விவசாயம் தாங்க. இந்த இடத்து பேர்? இந்த இடம் வந்து சுரட்டம்மன் கோவில், ஆத்தூர் வட்டம், சேலம் மாவட்டம், சீலியம்பட்டி கிராமம். இந்த லொகேஷன் பேர்? இந்த லொகேஷன் சுரட்டையம்மன் கோயில் அருகில். சுரட்டையம்மன் கோயில் அருகில். கோயில் இருக்குதாங்க? ஆமாங்க. ஓ சரி. சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் தொடர்ச்சி மலை தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊரே சுற்றியும் இருக்குது. நாங்கள் வர பார்த்துட்டே வர்றோம். எங்கே திரும்பினாலும் மழை தான் இருக்குது ஊரை சுற்றியும். சின்ன கண்டிப்பாங்க சார். தாத்தா காலத்தில் கண்டி. ஓ கண்டி இருக்குமா? அவ்வளோ. அதான் இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு. சரிண்ணா, ரொம்ப நன்றி. இது என்னண்ணா? அது இது வந்து ஏர் கூலிங் ஆகுதுங்க. ஏர் ரூமுங்க. இது எதுக்கு போட்டுருக்கீங்க? இது வந்து அப்படியே டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தோமா இது ஓஸ் வெடிச்சிடுங்க. இப்போ இதை கொடுத்தோமா நம்ம கூலிங் ஆகி பைப் போகும்போது ஏர் ஓஸ் வந்து ஃபால்ட் ஆகாது. ஓகே, நல்ல தகவல். இப்போ இதுதான் நம்ம இந்த மாதிரியான புது தகவலை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதா இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோம். இப்போ வந்து ஒவ்வொரு விவசாயியும் போய் பார்க்குறோம். அவங்க என்னென்ன புதுமையான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அதுதான் நீங்கள் மக்களுக்கு, மற்ற விவசாயிகளுக்கு சொல்கிறோம். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடலாங்கண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த மாதிரி கம்ப்ரஸர் வைக்கிறவங்க பெரும்பாலும் நான் விவசாயிகள் தப்பு பண்ணுறதை பார்த்துருக்குறேன். எல்லாம் ஒரு க்ளோஸ் ரூம் காங்கிரீட்டை போட்டு சுற்றி 4 சவுத்தையும் பிடிச்சி கட்டி வைக்கக்கூடாது. காத்தோட்டமாக இருக்கணும். ஆமாம், இதுதான் இது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். கம்ப்ரஸர் வைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீயாக ஓப்பனாக அட்லீஸ்ட் 2 சைடாவது ஓப்பனாக இருக்கணும். காற்று வெளிக்காற்று அப்படி உள்ளே வந்துட்டு போயிடணும். இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் 4 சைடும் சுத்தமாக இப்படி கட்டி, ஆமாம் இல்லை ஏர் சர்க்குலேஷன் அந்த இருக்கிற ஹீட்டே வந்து 3 மணி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா கம்ப்ரஸர் பழுத்து போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் பெரிய அளவில் ஹீட்டே வராது. இதுவும் ஒரு நல்ல தகவல். இப்போ இந்த மாதிரி இந்த ஏர் டேங்க் போடுறது, இந்த மாதிரி கூல் பண்ணுறது, இதெல்லாம் விவசாயிகளுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். பிரச்சனை இல்லை.